சிட்டி என்எஸ்ன்றது அப்போ இப்போ ரஜினி சார் படம் ஹிந்திலையும் எடுக்கிறாங்க, தமிழ்லையும் எடுக்கிறாங்க. அப்போ அதனுடைய யூஸ்வலாக ஒரு மார்க்கெட் அன்னைக்கு 9 lakhs. ஓகே. சிட்டி என்எஸ் வித் பிரிண்ட்டுங்களோட. அதை நான் என்ன பண்ணேன்னா 12 lakhs இன்க்ரீஸ் பண்ணேன். இன்க்ரீஸ் பண்ணது எனக்கு வந்து கூப்பிட்டு முதல்ல அட்வான்ஸே வந்து என்ன பண்ணேன் 50% கொடுத்தேன். ஓ. அவர் தேவர் சாருடைய தம்பி என்னப்பா இது 6 லட்ச ரூபா கொடுக்குறாரு அதுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அதே நேரத்தில் அந்த பழைய டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட் நான் என்ட்ரு ஆகிறேன். அப்போ அது 12 லட்ச ரூபா கொடுத்தது வந்து அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ப்ராஃபிட்டான ஒரு பிஸ்னஸ். 12 தாண்டி தான் பண்ணுச்சு. 12 தான். எப்பவுமே ரஜினி சார் படம்லாம் லாஸ்ன்றது வர்றதே ரொம்ப இல்லைன்னு திரும்ப ரிப்பீட்டில் போட்டாலும் ஏதாவது வசூல் ஆகிடும். அதனால் மோஸ்ட்லி அவருக்கு வந்து 99.9% லாஸ் இருக்காது. ஸோ அதனால் அந்த அந்த இதில் என்ட்ரு ஆகும்போது அப்போ என்ன எல்லாம் அங்கே இருக்கிற மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாங்க, சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எல் சுரேஷ், கிருசன்ட்டு, அருள் பிரகாஷ், அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் மீட்டிங் ஒன்று போட்டு என்னை கூப்பிட்டாங்க. சார் நீங்கள் புதுசாக என்ட்ரு ஆகிருக்கீங்க கேஆர், நீங்கள் வந்து நமக்கான ஒரு ஒரு டிசிப்ளின் இருக்குது, அந்த டிசிப்ளின் வந்து நீங்கள் கெடுத்துடாதீங்க. நான் ரஜினி மார்க்கெட்டு 9 lakhs தான், நீங்கள் 12 லட்ச ரூபான்னு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இன்னொருத்தவங்க வந்து இப்போ மாற்றிக்கிட்டே போவாங்க, அப்போ நம்ம இது கெட்டு போய்டும். நான் சொன்னேன் சார் உங்களுக்கெல்லாம் ஒரு பேக்ரவுண்டு இருக்குது, ரெக்கார்டு இருக்குது, நான் புதுசாக வர்றேன், இப்போ என்ன கேஆர்னு தெரிஞ்சு நீங்கள் இன்னைக்கு கூப்பிட்டு பேசுகிறீங்கன்னு சொன்னாவே அதுக்கு நான் கொடுத்த விலை தான். ஆனால் இது வந்து நீங்கள் என்ன ரைட்டானு கேட்டால் நான் ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன், தப்பு தான். இருந்தாலும் அதை நான் அடுத்த படங்களில் வந்து இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் எனக்கு ஒரு லேபிள் கிடச்சாச்சு. இதை வச்சு அடுத்த படத்தை 10 ரூபா வேல்யூ உள்ள படத்தை கூட நான் 8 ரூபான்னு கூட குறைச்சி நான் பேசுவேன். அப்போ வந்து அது வந்து எனக்கு வந்து ஒரு இது கிடைக்கும், பிராண்டிங் சார், அதாவது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதனால் இது வந்து மளிகை கடைகளோடு அப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம கேட்குற 3 பொருள் பார்த்தீங்கன்னா கம்மியாக சொல்லுவான், சரி படம் அந்த லிஸ்டெல்லாம் போடுங்கன்னு சொல்லுவோம், அதில் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம் அதை.